Good morning, friends. நம்ம மெயின்ஸ் ஃபவுண்டேஷனில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் நம்ம வந்து இன்னைக்கு டே 3 இருக்கோம். ஸோ நம்ம பார்க்க போகிற யூனிட் அப்படின்னா யூனிட் 3ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ண ஒரு யூனிட்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர் இதுக்கான எக்ஸாம் நடந்தது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் எவ்வளோ மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னா வந்து 50 மார்க்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. 2 10 மார்க் 2 15 மார்க் வந்து எழுத போகிறாங்க. ஸோ டோட்டலாகவே 4 கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். நமக்கு ஆப்ஷன் இருக்கும் ஆப்வியஸ்லி. 10 மார்க் 2னா 3 10 மார்க் கொடுத்துருப்பாங்க, அதில் 2 எழுதுன மாதிரி இருக்கும். 15 மார்க் வந்து 3 கொடுத்துருப்பாங்க, அதில் 2 எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நமக்கு மெயின்ஸ்ல பேட்டர்ன் வந்து. ஸோ இப்போ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது எங்க படிக்கிறது, வேர் டு ஸ்டடி அப்படின்ற டீகோடர் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ அதுக்கப்புறமா இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸும் அதே மாதிரி மொத்தமே 6 கேள்வி தான் நமக்கு இருக்கு குரூப் 1 பொறுத்தவரையும். அதுக்கு முன்னாடி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல மெயின்ஸ் சம்பந்தமா மெயின்ஸ் அது எத்திக்ஸ் ஒரு பேப்பராகவே இருக்கு, GS 4ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த GS 4th பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல லாஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் என்ன கேட்டாங்களோ ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். அதை நம்ம தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு நம்ம வந்து டிஎன்பிசி பேட்டர்ல இங்கிலீஷ் தமிழ் கொஸ்டின் பேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைலிங்குலா உங்களுக்கு டாபிக் வைஸ் பிரிச்சு கொடுத்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே எப்படின்னா குரூப் 1 மெயின்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ், அதை பேஸ் பண்ணி எங்கெங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல அப்படின்றதையும் நம்ம சேர்த்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க படிச்சுட்டு போறதுல இருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே வரணும், அந்த ஏரியால இருந்து அப்படியே வரணும், நீங்க நல்லா எழுதணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா குரூப் 1 மெயின்ஸ் டாபிக் வைஸ் போட்டிருக்கோம். அந்த டாபிக்ல யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிரிச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நம்ம எப்படி பண்ண போறோம் நம்ம அகாடமில மெயின்ஸ் ஃபவுண்டேஷன்ல அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம மெத்தட்லாம் ஃபாலோ பண்றோம், ஸோ எப்படி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ண போறீங்க, எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போறீங்க, எப்படி உங்க பேப்பர் கரெக்ட் பண்ணி கொடுக்க போறேன், எவாலுவேட் எப்படி நீங்க வந்து ஆன்சர் ரைட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறீங்க, இது எல்லாமே வந்து த்ரூ அவுட் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆகஸ்ட் 18 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண நம்ம அகாடமியில் வந்து MPCM பேட்ச், அதாவது மெயின்ஸ் ஃபவுண்டேஷன், ப்ரிலிம்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு நம்ம MPCM பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான ஷெட்யூல் அப்படின்றது நம்ம வந்து நம்ம டே 1லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃப்ரைடே அன்னைக்கு. சாட்டர்டே வந்து நம்ம வந்து மெயின்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா சீனியர் ஸ்டூடெண்ட், ஏற்கனவே நான் ப்ரிலிம்ஸ்லாம் படிச்சிட்டேன், ஜஸ்ட்ல போயிருச்சு, நான் பாஸ் பண்ணியிருக்கேன், பட் லாஸ்ட் இயர் நான் சரியா பண்ணல, இந்த வருஷம் நான் சரியா பண்ணல, நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் பேட்ச் அது பத்தின ஷெட்யூல் அப்படின்றது நம்ம நேற்று எஸ்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்கான ஷெட்யூல் அப்படின்றதையும் பார்க்க போறோம். ஸோ இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம 101 டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதில் டோட்டலா 75 டெய்லி டெஸ்ட் வந்து இருக்க போது, அண்ட் 9 வீக்லி டெஸ்ட் அண்ட் 3 ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் சி வந்து 6 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கு, அண்ட் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபுல் மார்க் டெஸ்ட்னா தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும், அண்ட் பேப்பர் 2ல தான் GS 1 இருக்கும், பேப்பர் 3 பேப்பர் 4 சொல்லி 4 நாள் வந்து நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம 2 டெஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டோட்டலா இந்த 101 டெஸ்ட்ல நம்ம அடிஷனலா உங்களுக்கு இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா வந்து மெயின்ஸ் ஆல் யூனிட்ஸ் வந்து 9 யூனிட்டுக்கான டாபிக்ஸ், ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த கிளாஸஸ்ல பைலிங்குலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். அந்த PDF மெட்டீரியல் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி நீங்க நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா வெறும் டெஸ்ட் மட்டும் இல்லாம நீங்க எழுதுற பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணி டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டிஸ் எவாலுவேட் பண்ணி தராங்க. அதோட சேர்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளாஸஸும் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ அந்த கிளாஸஸ்ல பைலிங்குலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணி அந்த மெட்டீரியலையும் உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல கொடுக்கறதுனால நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த டெஸ்ட் வந்து ஸ்பாட் டெஸ்டா எழுதுவீங்க, எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம். ஸோ அந்த ஆன்சர் கீ பேஸ் பண்ணி டிஸ்கஷனும் நடக்கும். அந்த டிஸ்கஷன் நீங்க அட்டென்ட் பண்ணி இன்னும் பெட்டரா வந்து எப்படி நம்ம எழுதிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ அப்போ உங்களோட பேப்பர் கரெக்ஷன் அப்படின்றது டாப்பர்ஸ் அண்ட் சீனியர் ஃபேக்கல்டி எவாலுவேட் பண்ணி தருவாங்க. ஸோ அவங்களோட இன்புட் வந்து நீங்க இன்னும் எப்படி ஸ்ட்ரக்சரா எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், கன்க்ளூஷன் கொடுக்கலாம், பாடி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய வேலிடான இன்புட் வந்து நீங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா அடுத்த டெஸ்ட்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸ்லி 101 டெஸ்ட் நீங்க எழுதும் போது டெஃபினட்டா நீங்க நல்ல டெஸ்ட் ஆன்சர்ஸ், உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து பெஸ்ட் ஆன்சரா வந்து மாறிடும். இதை கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க குரூப் 1 மெயின்ஸ் எழுதும் போது நல்ல ஒரு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்க பேப்பர்ல கொடுத்து அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி உங்களுடைய இலக்கா இருக்கக்கூடிய குரூப் 1 வந்து டெப்டி கிளர்க் DSP நீங்க அடையணும். அதுதான் எங்களுடைய இலக்காவும் இருக்கு. ஸோ அதை அடையிறதுக்கு எந்தெந்த வகையிலாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த வகையெல்லாம் நம்ம அகாடமி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்டு. ஸோ அப்போ ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்றது
இதில் வந்து உங்களுக்கு ஃபேக்கல்டி டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சீனியர் ஃபேக்கல்டிஸ் தான், எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுடைய கைடன்ஸும் அதே மாதிரி வந்து மென்டாஸ் வந்து குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெஜாரிட்டி வந்து குரூப் 1 டாப்பர்ஸ் வந்து மென்டாஸாக இருப்பாங்க. ஸோ எவரி சண்டே வந்து 11 AM வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த வருஷம் மெயின்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்டு நீங்கள் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்கமிங் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி பெட்டராக வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அப்போ நம்மளுடைய அந்த டாப்பர்ஸ் வந்து மென்டார் செஷன் அப்படின்றது வந்து நம்ம எவரி சண்டே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் 11 AM சொல்லிட்டு. ஸோ ரிப்பீட்டடாக டாப்பர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது மாதிரி கிளாஸஸும் நம்ம வந்து ரெக்கார்டட் அண்ட் லைவ் அப்படின்னு கொண்டு போகிறோம். உங்களுக்கு ரெக்கார்டாக தான் நாங்கள் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். காரணம் என்னன்னா நீங்கள் ரொம்ப பிஸியாக நோட்ஸ் மேக்கிங் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ரெக்கார்டாக அவைலபிளாக ரெடியாக இருக்கும், பிடிஎஃப் மெட்டீரியல் ரெடியாக இருக்கும். நீங்கள் அதை எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு தான் எங்களோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் 1 எக்ஸாமினேஷன் வந்து குரூப் 1ல நம்மளுடைய அகாடமியோட கிளாஸ் புக்கு டெஸ்ட் அண்ட் பிவிக்கு கம்பைலேஷன் நம்ம கொடுத்ததுல இருந்து மட்டுமே 170+ கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற மெட்டீரியலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுடைய வேலை வந்து ரிவிஷன் பண்ணுறது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெண்டும் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், நீங்கள் கண்டிப்பாக வந்து சர்வீஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். அது எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல வந்து 82 கொஸ்டின்ஸும் ஜிகே அண்ட் மேக்ஸில் அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 84 கொஸ்டின்ஸ் வந்து போடுற அளவுக்கு நம்மளுடைய அகாடமியோட கிளாஸ் புக்கு டெஸ்ட் வந்து இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு வந்து. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா நம்ம காம்பரன்சிவ் எடுத்தது தான். ஸோ அதே மாதிரி குரூப் 1 மெயின்ஸ்லேயும் அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு இலக்கா வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உங்களுக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டூடெண்ட் குரூப் ஃபார்ம் பண்ணி பிவைக்கு அனலைஸ் பண்ணி ஃபார் ஆல் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது உங்களை பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெஸ்ட்ல ஒரு பக்கம், அதே மாதிரி பிவைக்கு அனலைஸ் பண்ணி நோட் பண்ற ஆன்சர் ரைட்டிங்கும் அண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றது, இது எல்லாமே வந்து மொத்தமாக 3 ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் எழுதுற அளவுக்கு உங்கள் கேப்பபிளாக உங்களை வந்து மாற்றுறது அப்படின்ட்டு தான் நம்மளோட இலக்கா வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டெஸ்ட் பொறுத்தவரை வந்து டெய்லி டெஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வீக்லி 7 டேஸ்மே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுத போறீங்க, மண்டே டு சண்டே. அதே வந்து ஆஸ் பர் த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ் வந்து கம்மியாக இருக்கும் அண்ட் யூனிட் வைஸ் டெஸ்ட்டுக்கு வந்து டேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்போம். ஸோ அதனால வந்து நம்ம பேஸ்ட் ஆன் வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு அக்டோபர் எண்ணில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நவம்பரில் எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அந்த மாதிரி வச்சிருக்கோம். பட் ரிசல்ட் இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இன்னும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அதனால வந்து மேபி நமக்கு நம்ம சேர்மன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் அப்படின்றது 2 மாசத்துக்குள்ள வந்துடும் சொன்னாரு. ஸோ அதுல இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜூன் 15 நடந்தது, ஆகஸ்ட் 15க்குள்ள ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அடுத்து நம்ம செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஸோ 3 மாசத்துல மெயின்ஸ் அப்படின்னும் போது நம்ம நவம்பர் 15 நம்ம எக்ஸாம் வந்து இருக்கிறது, நவம்பர் 15ல இருந்து நவம்பர் 30க்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம ஷெட்யூல் வந்து போட்டிருக்கோம். ஸோ அப்போ நீங்க இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நீங்க வந்து பண்ணிடலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை வந்து. ஸோ இந்த டெஸ்ட் நம்ம எம்பிசிஎம் பேட்சும் மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். காரணம் என்ன, 3 பேருமே மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்றீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ அப்போ அந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன்ல 9 யூனிட்ஸ் இருக்கு. 9 யூனிட்ஸ்ல நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி அந்த சோசியல் ஹிஸ்டரி ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கான வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் அண்ட் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ்ல இருக்கு, ஆப்ல இருக்கு. ஸோ நீங்க அங்கேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோஸ் வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குற ஃப்ரெண்ட். ஓகேவா, அடுத்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா சண்டே 10th 8/2025 நம்ம பார்க்க போறது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல 1ல யூனிட் 3ல வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்ற டாபிக் தான் நாம பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வேர் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் பார்த்துரும். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்துடலாம் வந்து. அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் ஒரு ஐடியா எப்படி நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுக்குறோம். ஜனவரி, பிப்ரவரி எக்ஸ்க்ளூசிவா மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம அகாடமியில் நம்ம ப்ரொவைட் பண்றோம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மெட்ல வந்து. ஸோ அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ இருக்கு. அப்போ டெய்லி டெஸ்ட் டெய்லி 2 கொஸ்டின் எழுதுவீங்க, 10 மார்க்ல 1 15 மார்க்ல 1 எழுதுவீங்க. அட் சேம் டைம் வந்து உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து நீங்க கால் பண்ணும்போது என்ன டாபிக்ஸ் வந்து அந்த டேல நீங்க நோட்ஸ் மேக்கிங் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் கொடுத்துரும். ஸோ அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் ஒரு பக்கம் பண்ணுவீங்க, இன்னொரு பக்கம் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கான டிஸ்கஷன் வீடியோ பார்ப்பீங்க, ஆன்சர் கீ பார்ப்பீங்க. ஸோ அப்போ கம்ப்ளீட்டா உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி 2 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுறது அண்ட் ஆன்சர் கீ பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறது, டிஸ்கஷன் வீடியோ பார்க்கறது அண்ட் கிளாஸ் மெயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் வந்து இதுதான் உங்களுடைய பிளான்.
ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா டெஸ்ட் எழுதுவீங்க. செகண்ட் வீக் போனீங்க அப்படின்னா வந்து ஃப்ரெண்ட் வந்து ஸோ அங்கே வந்து உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதை பேஸ் பண்ணி டெய்லி 2 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்கள் அந்த வீக்லி டெஸ்ட் அப்படின்னு எழுதும் போது கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அடுத்த செகண்ட் வீக் அப்படின்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. ஸோ அதுக்குள்ள நோட்ஸ் மேக்கிங்கும் பண்ணி முடிச்சிருவீங்க. அண்ட் டெய்லி டெஸ்ட் அப்படின்றது ஒரு 5 டெஸ்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து எழுதிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எழுதக்கூடிய வீக்லி டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸாக வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதுக்கும் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து நீங்கள் மெயின்ஸ் வந்து உங்களுடைய ஆன்சர்ஸ் உங்கள் மெமரியில் இருக்கிறது வந்து எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சராக வந்து எழுதலாம் அப்படின்றதையும் நீங்கள் டெஸ்ட் எழுது தான் அது வந்து வரும். அண்ட் எவாலுவேஷனில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீட்பேக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வீக்லி டெஸ்ட் நீங்கள் எழுதின உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு இன்புட் வந்து கொடுப்பாங்க. இப்படிலாம் எழுதணும், இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எவாலுவேட்டர் உங்ககிட்ட பேசுவாங்க. இன்னொரு பக்கம் டாப்பர்ஸ் மென்டாரிங் செஷனில் டாப்பர்ஸும் உங்களுக்கு இன்புட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ கண்டினியூஸாக கைடன்ஸ் அண்ட் மென்டாரிங் கிடைக்கிறதுனால என்ன பண்ணனா நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்கை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான வாய்ப்பு நம்ம அகாடமியில் இருக்கு. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் குரூப் அண்ட் மெயின்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி டாப்பர் ஆகிறது உறுதி அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம இதுதான் வந்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு அப்படியே கண்டினியூஸாக வந்து டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் யூனிட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அது அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் சோசியலிஸ்ட், அப்புறம் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அப்போ நம்ம ஒரு பக்கம் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணீங்க, ஒரு பக்கம் டெய்லி டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுப்பீங்க. அண்ட் ஃப்ரீ வீக்லி டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 20 கொஸ்டின்ஸ் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் 10 15 மார்க்ஸ் வந்து 10 நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெயின்ஸ்க்கான ஃபுல் இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது நீங்கள் இந்த இடத்துல பண்ணிடலாம், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம டீகோடிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம அடுத்து இதில் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்முடைய புக்கு இதுதான். மெயின்ஸ்க்கான புக்காக வந்து நம்ம அகாடமியில் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறநெறி மற்றும் நேர்மை வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு புக்கு. ஸோ சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா குரூப் 1 சிலபஸில் 50 மார்க்ஸ் வந்து இது இருந்திருக்கு, குரூப் 2 சிலபஸில் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கும் குரூப் 1 மெயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி குரூப் 1 மெயின்ஸில் இருக்குது, 50 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் டாபிக்ஸ் தான். ஸோ இந்த டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக என்ன பண்ணியிருக்கோம்னா பிரித்து டாபிக் வைஸ் போட்டு ஸோ அது வந்து எங்கே படிக்கிறது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்திக்ஸ் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அண்ட் டெஃபினிஷன் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றது P.N. Rai Chowdhury சாப்டர் 1ல வந்து சுபாராவ் அவங்க எழுதின புக்கில் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் வந்து. ஸோ இந்த புக்கை ரெஃபர் பண்ணி நம்மளே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டென்ட்டாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நம்ம அகாடமியில். ஈவன் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த புக்கை வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழையும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு ஸோ அதே புத்தகத்தில் வந்து சாப்டர் 4ல வந்துருக்கு. அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லெக்சிகன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5ல வந்து இருக்கு. அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அறநெறிகளின் வகைகள் அப்படின்றது வந்து நம்மளுடைய அகாடமி புத்தகத்தில். அதே மாதிரி ARC சொல்லுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி இருக்குல்ல, அவங்களோட ரிப்போர்ட்லயும் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியலையும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ARC ரிப்போர்ட் இருக்குல்ல, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி ரிப்போர்ட், ஸோ அதுலயும் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமியோட பாடக்குறிப்பில் வந்து இருக்கு. அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மாரல் அப்சல்யூட்டிசம் அப்படின்றது வந்து எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் அந்த புக்ல வந்து சாப்டர் 8ல வந்து இருக்கு. அண்ட் ஆட்டிடியூட் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அதே புக் தான். ஸோ எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆப்டிடியூட் புக் G. சுபாராவ் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 20ல இருக்கு. அண்ட் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ் அப்படின்றது வந்து சேம் புக்ல தான் 21 சாப்டர் 21ல இருக்கு. அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பிலாசபிக்கல் பேசிஸ் அப்படின்றது ஸோ அதே புக்ல சாப்டர் 9ல வந்து இருக்கு. அண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து லெக்சிகன் புக்ல வந்து சாப்டர் வந்து 6ல வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து ப்ரொஃபஷனல் அண்ட் நான் ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு தொழில்முறை நடத்தி மற்றும் தொழில்முறை நடத்தை அல்லாதது அப்படின்றது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக்ல வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 19ல வந்து இருக்கு. அடுத்து டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ARC அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி ரிப்போர்ட்லயும் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் கன்சல்டேஷன் ஆன் எத்திக்கல் ஆப்ளிகேஷன் எத்திக்ஸ் அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது ARC ரிப்போர்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்து சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்றது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக்ல வந்து சாப்டர் 16 17. அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படின்றது எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி புக்ல சாப்டர் 12ல இருக்கு. அண்ட் எத்திக்ஸ் ஆஃப் பப்ளிக் பாலிட்டி டிட்டர்மினேஷன் அப்படின்றது ARC ரிப்போர்ட்லயும் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ டோட்டலா வந்து 17 டாபிக்ஸா நம்ம வந்து ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்கோம். வந்து ஸோ ரெஃபரன்ஸ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் அப்படின்றது வந்து லெக்சிகன் புக் அண்ட் எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி வந்து G. சுபாராவ் அவருடைய புக் அண்ட் ARC ரிப்போர்ட் அப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்புறம் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் மொத்தம் டோட்டலா வந்து ஒரு 5 ரெஃபரன்ஸ் சோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம ஒரே இடத்துல நம்ம புக்கா வந்து போட்டிருக்கோம். அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் ப்ரொவைட் பண்றோம். இந்த கிளாஸஸ் அப்படின்றது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்
கொடுக்குறோம் அப்படின்னா எம்பிசிஎம் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கடுத்து நம்ம மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கும் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இந்த வருஷம் மெயின்ஸ் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம கிளாஸஸ் கொடுக்குறோம். இந்த கிளாஸஸ் வந்து லைவ் அண்ட் ரெக்கார்ட் ரெண்டுமே வந்து இருக்கும். அண்ட் எத்திக்ஸ் கிளாஸ் அப்படின்றது வந்து நான் லைவாக தான் போயிட்டு இருக்கேன். ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த எத்திக்ஸ் கிளாஸஸ் அப்படின்றது பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அண்ட் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் பேஸ் பண்ணி அதுவும் நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் அப்படின்றது வந்து நம்ம அகாடமியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்ம எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வருஷம் தான் வந்து மெயின்ஸ் வந்து குரூப் 1 வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யூபிஎஸ்சியில் 2013 இருந்து நடந்துட்டு இருக்கு எத்திக்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 12 வருஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 11 வருஷம் வச்சுக்கலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அதுவும் ஒரு பேப்பர் ஃபுல்லாகவே அதாவது GS4ன்னு சொல்லிட்டு 250 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் மட்டுமே இருக்கு. ஸோ அதனால் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ பிவைக்கு அனலைஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணி இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் தனித்தனியாக உங்களை ஆன்சர் ரைட்டிங் பண்ண வைக்கிறது. அண்ட் எத்திக்ஸ் டாபிக்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து என்ன பண்ண நடத்தி அது மூலியமாக அவங்களை நோட்ஸ் மேக்கிங் பண்ண வைக்கிறது. அப்புறம் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் ஆன்சர் கீ அண்ட் கிளாஸ் கொடுத்து கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணி ஸோ அங்கேருந்து நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறது. இப்படி நீங்கள் காம்பரன்சிவாக பண்ணும்போது அவங்க கேட்குற அந்த 4 கேள்வி சுலபமாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா 2 10 மார்க் 2 15 மார்க் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எக்ஸலண்ட்டாக எழுதணும். மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி பெஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை வந்து எப்படி கொடுக்க வைக்கலாம் அவங்கள அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் கிளாஸஸ் கொடுத்து ஆன்சர் கீ கொடுத்து அண்ட் மெட்டீரியல் கொடுத்து நோட்ஸ் மேக்கிங் உங்களை பண்ண வைக்கிறது, அதை ரிவைஸ் பண்ணுறது. இன்னொரு பக்கம் உங்களை டெஸ்ட் எழுத வச்சு அது மூலியமாக உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி இதுல பெஸ்ட் ஆன்சர்ஸ் நீங்க எப்படி கொண்டு வரலாம், எப்படி பிரசன்ட் பண்ணலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்து பேப்பர் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை நீங்க உள்வாங்கிக்கிட்டு நீங்க அடுத்தடுத்த டெஸ்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா டெஃபினட்டா யூ வில் கெட் அ குட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் யூ வில் கெட் அ சர்வீஸ் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் அல்டிமேட் கோலா வந்து நமக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது ethics and human interference definition scope of ethics. So ethics அப்படினா preparation strategy அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஹிஸ்டரின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா மாடர்ன் ஹிஸ்டரி ப்ரிப்பேர் பண்ணும்போது இயர் பிளேஸ் பர்சன் இந்த மூணுமே வரக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை சுற்றி தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அதுவே தான் நமக்கு ஆன்சராக வந்து மாறும் ப்ரிலிம்ஸில் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம எழுதும் போது வந்து அதை பேஸ் பண்ணி தான் எழுதணும். அதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும், அதை பாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பிரதானமாக நம்ம இடம் கொடுப்போம். சோசியல் இஷ்யூஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெஃபினிஷன்ஸ் வரையறை அப்படின்றது நமக்கு வந்து அவசியம். அப்போ சைல்ட் லேபர்னா என்ன, உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, கம்யூனலிசம்னா என்ன, இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்முக்கும் அர்பனைசேஷன் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு என்ன சொல்ற சுருக்கமாக ஒரு வரையறை கொடுப்போம் வந்து. அப்புறம் அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸ் ஃபேக்ட் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். ஸோ அதை நம்ம அங்கே பார்த்தோம் நேற்று. இப்போ நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு எத்திக்ஸ் அது புதுசாக இருக்கு, நம்ம ஸ்கூலில் படிக்கலையே காலேஜில் படிக்கலையே இப்போ புதுசாக இருக்கு, இது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னும் போது என்னன்னா எத்திக்ஸ் அப்படின்றது என்னன்னா அறம் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறம் அப்படின்றது என்னன்னா நல்ல விஷயம் வந்து இப்போ உண்மையை பேசுறது வந்து மற்றவங்களுக்கு இறக்கப்படுறது மற்றவங்களுக்கு உதவுறது வந்து அப்போ நல்ல விஷயத்த பண்றது நல்ல வார்த்தை வந்து பேசுறது இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா எத்திக்ஸ் வந்து. ஸோ அப்போ இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி நேர்மைன்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹானஸ்டின்னு சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ வந்து ஒரு காமன் மேனாகவும் ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு உறுப்பினராகவும் அல்லது சமுதாய உறுப்பினராகவும் அல்லது இந்த கண்ட்ரியோட ஒரு சிட்டிசனா அல்லது நாளைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்க போற நீங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த சொசைட்டி எப்படி நீங்க பார்க்கணும், இந்த சொசைட்டிக்கு நீங்க எப்படி பயனுள்ள வகையில் இருக்கணும், அப்போ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவா நீங்க எப்படி இருக்கிறது, ஸோ இதெல்லாம் படிக்கிறது அப்படின்றதான் வந்து இந்த எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து எப்படி வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி கொண்டு வர்றது, நம்மளை வந்து இன்னும் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனிதனை எப்படி செதுக்கிறது அப்படின்றது தான் இந்த எத்திக்ஸ்ல நம்ம படிக்க போறது ஒண்ணு. சரி இதெல்லாம் ஓகே இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த எத்திக்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்றது அப்படின்னா வந்து அகைன் அதே தான் டெஃபினேஷன். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா வந்து அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன, ஈவன் எத்திக்ஸ்னா அதுக்கு என்ன மீனிங், இன்டெகிரிட்டினா அதுக்கு என்ன மீனிங். ஸோ அப்போ மீனிங் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த சப்ஜெக்டே நமக்கு புதுசு இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஈச் அண்ட் எவரி வேர்டுக்கு சினானிம்ஸ் வந்து சொற்பொருள் தெரிஞ்சுக்கணும். அதுவே நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஸ்டின் கேட்கும் போது இதே வேர்டு இல்லாமல் இதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு இதே சொல் அதே பொருள் இந்த சொல் தரக்கூடிய பொருள் தரக்கூடிய வேறொரு சொல்ல பயன்படுத்தி கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ கேள்வி புரியலன்னா நம்ம ஆன்சர் எழுத முடியாது. அப்போ இதுதான் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம ஈச் அண்ட் எவரி வேர்டுக்கு வந்து சினானிம்ஸ் சொற்பொருள் நம்ம ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம்.
அடுத்து நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுப்போம், ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து. அப்போ எக்ஸாக்டா அந்த டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எழுதுற மாதிரி இருக்கும், எழுதி மார்க் வாங்க வந்து. அடுத்து செகண்ட் என்னன்னா டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட், செகண்ட் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து. அப்ப எடுத்துக்காட்டு இல்லாம எத்திக்ஸே கிடையாது. அப்ப எத்திக்ஸ் அப்படின்னாவே எடுத்துக்காட்டு தான், எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்ப எத்திக்ஸ் அப்படின்னாவே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுங்கன்னுவாங்க. ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப டிசிஷன் மேக்கிங்கா இருக்கும், அப்ப கிரிட்டிக்கலி அனலைஸா இருக்கும், எக்ஸாமின் பண்ண சொல்லுவாங்க, எவாலுவேட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே எத்திக்ஸ்ல வந்து இருக்கு. ஆனா நம்ம எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எக்ஸாம்பிளோட சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். அப்ப நீங்க வந்து எக்ஸாம்பிளோட அது வந்து நிறுவனம். அப்ப எடுத்துக்காட்டோட நிறுவுறது அப்படின்றதான் வந்து எத்திக்ஸ்ல பிரதானமா இருக்கு அப்படி பார்க்கணும். அப்ப எத்திக்ஸ் எப்படி நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னு டெஃபினேஷன் அண்ட் செகண்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இது ரெண்டும் தெரிஞ்சா போதும், எத்திக்ஸ் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் வந்து. இது இல்லாம நம்ம வேற என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம புத்திசாலித்தனத்தை எப்படி காமிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா நடந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துட்டு வந்து போட்டு சொல்றது. அப்ப ஹிஸ்டரி நான் படிச்சிருக்கேன், அதுல எனக்கு ஒரு ஃபேக்ட் தெரியும், அந்த ஃபேக்டை எடுத்துட்டு வந்து நான் இங்க வந்து போட்டு நான் சொல்றேன் ஒண்ணு. அப்புறம் சோசியல் இஷ்யூஸ்ல வரக்கூடிய டேட்டாஸ் இல்லைன்னா ஃபேக்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாவர்ட்டி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அப்புறம் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு. அப்போ என்னென்னலாம் இருக்கும் அங்கே பிரச்சனைலாம் இருக்கும், அந்த பிரச்சனைக்காக நம்ம படிக்கக்கூடிய டேட்டா, ஃபேக்ட் அண்டு இண்டெக்ஸ், ரிப்போர்ட், இதெல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு இங்கே நம்ம வெறும் கதையும் எழுதாம அந்த கதையோட சேர்ந்த மாதிரி ஃபேக்ட் டேட்டா. அப்போ சோசியல் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா, பாலிட்டி யூஸ் பண்ணுவோம் அடுத்த ஒரு யூனிட். ஏன்னா நமக்கு அந்த சிலபஸ் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கு, சோசியல் இருக்கு, எத்திக்ஸ் இருக்கு, அடுத்து பாலிட்டி. அப்போ பாலிட்டியில் என்னப்பா அப்படின்னா ஆர்டிகல்ஸ் இருக்கு வந்து, அப்புறம் ஆக்ட் இருக்கு வந்து, அப்புறம் கான்ஸ்டியூஷனல் பாடி இருக்கு. அப்ப நம்ம பாலிட்டியில என்னெல்லாம் இருக்கோ அதுவும் தேவைப்படுற இடத்துல எத்திக்ஸ்ல நம்ம அங்கங்க என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம் வந்து. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியண்டாவும் இருக்கு வந்து. அப்ப சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்ப டெக்னாலஜி எத்திக்ஸ் இன் டெக்னாலஜி அப்படி சொல்லிட்டு கொஸ்டினும் இருக்கு வந்து. ஸோ அப்ப டெக்னாலஜி நம்ம எத்திக்கலா எப்படி பயன்படுத்துறது வந்து. அப்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா மேனிபுலேட் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம எத்திக்கல்ல வந்து படிப்போம். அப்ப டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து என்னென்ன படிக்கிறோமோ அதுல இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் எத்திக்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் ஜெனடிக் இன்ஜினியரிங் இருக்கு அப்படின்னா வந்து அப்ப எத்திக்கலான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் கருவில் இருக்க குழந்தை ஆனா பெண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அது அன்எத்திக்ஸா எத்திக்ஸா தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்றாங்க, அபார்ஷன் பண்றாங்க, பெண் குழந்தை வேணாம். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரலா வந்து டவரி அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் பெண் குழந்தை சேஃப்டி வேணாம் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே வந்து பேட்ரியாட்டிக் சொசைட்டியா நம்ம இருக்கிறதுனால நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வீக்கானவங்க, அவங்களுக்கு சேஃப்டி வேணும். என்ன சேஃப்டி வேணும், அப்ப பெண்கள் வந்து ஸ்ட்ராங்கா வந்து பிராட்டப் பண்றது இல்லை, அதான் பிரச்சனை வந்து. ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, டிஃபென்ஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தயார்படுத்தினா போதும், அவ்வளோ. இதுக்கு மேல சேஃப்டி ஏதாவது வேணுமான தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சயின்ஸ் டெக்னாலஜி இருக்கிறது எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவோம் வந்து. ஏற்கனவே சொன்ன பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, சோசியல் இஷ்யூஸ் சொல்லிட்டு அப்போ மற்ற யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட் டேட்டாவே நம்ம சேர்த்து எழுத போறோம். ஆனா பேசிக் என்ன இதுல வந்து ஸ்டாட்டிக் ஏரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினேஷன், எக்ஸாம்பிள். அப்ப டெஃபினிஷன், எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எழுதுறது தான் நம்ம வந்து முக்கியமான கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம கிளாஸ்ல பண்ண போறோம். வேல்யூ அடிஷன் நீங்க அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அப்படி பண்ணிட்டே போகலாம், பேஸ்டான கொஸ்டின்ஸ் பொறுத்து பண்ணிட்டு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்போ டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் பத்தி கேட்டுங்க. இப்போ நம்ம வந்து என்னன்னா எத்திக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ரிப்பேர், ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்து டெஃபினிஷன் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ், ஸ்கோப் ஆஃப் எத்திக்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதும். இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல ஆல்ரெடி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. மனிதனுடைய பேராசை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது என்வரான்மெண்டல் கொஸ்டினா எத்திக்ஸ் கொஸ்டினா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். யூபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான், எத்திக்ஸ் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா இது அலைடு சப்ஜெக்டா என்ன இருக்குன்னா என்வரான்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். First question பாருங்க, global warming and climate change are the outcomes of human greed in the name of development, indicating the directions in which extinction of organisms including human being is heading towards loss of life on earth. How do you put an end to this to protect life and bring equilibrium between the society and the environment அப்படின்றதான் கொஸ்டின் வந்து. ஸோ அப்போ நம்ம படிக்கும் போது புவி வெப்பமயமாதல், காலநிலை மாற்றம் ஆகிய வளர்ச்சி என்ற பெயரில் மனித பேராசின் விளைவுகள் ஆகும். ஆமாவா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம வந்து முடிவு பண்ணிடுறோம். இது மனிதர்கள் உள்ளிட்ட உயிரினங்களின் அழிவு, பூமியில் உயிரிழப்பை நோக்கி செல்லும் திசையை குறிக்கிறது. உயிரை பாதுகாக்கும், சமூகத்திற்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்தும், இதற்கு எப்படி முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன் வந்து. ஸோ இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன் வந்து. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா
நம்ம என்ன பண்ணணும், பார்ட்டா வந்து பிரித்து நம்ம ஆன்சர் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்லையும் டெய்லி டெஸ்ட்லையும் வீக்லி டெஸ்ட்லையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ அப்போ இந்த டாபிக் பேஸ் பண்ணி நமக்கு கீவேர்ட்ஸ், இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனித பேராசை பற்றி கேட்டிருக்காங்க, வந்து நலன் முரண்பாடு பற்றி கேட்டிருக்காங்க, மனசாட்சி நெருக்கடி பற்றி கேட்டிருக்காங்க, வந்து கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி நுண்ணறிவு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதுக்கான மீனிங் என்ன, இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு போட்டு நம்ம படிப்போம். அப்படி படிக்கும்போது அப்போ எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம அது தொடர்பாக எழுதும் போது ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு புது சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சினோனிம்ஸ் ஒன்று, அடுத்து என்னது டெஃபினேஷன், அதுக்கு அடுத்து என்ன எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இந்த 3 தெரிஞ்சிருச்சுன்னா சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு. அப்போ எத்திக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது இது 3 தான் தேவை அப்படின்னு பார்க்கணும். இந்த 3 இருந்தா போதும் எத்திக்ஸ் கம்ப்ளீட்டட். இந்த 3மே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் நம்ம அகாடமியில் வந்து. ஸோ அப்போ உங்களை வந்து ஒரு பக்கம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஒரு பக்கம் கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது, அனதர் சைடு வந்து பிவிக்கு அனலைஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் வந்து பண்ணுறது. அப்போ இந்த 3 அப்படின்றது தான் என்னன்னா கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஃபார் என்னது கெட்டிங் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது மூலியமா நம்ம சர்வீஸ் வாங்குறது அப்படிங்க. எத்திக்கல் கண்டக்ட் இன் லைஃப், வாய்ஸ் ஆஃப் கன்சைன்ஸ், சோஷியல் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேட்டிருக்காது. கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ்னா என்ன, how does manifest itself in the public domain, எப்படி வந்து நடக்கும், மனசாட்சி நெருக்கடினா என்ன. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சட்டம் இருக்கும், இல்லை ரூல் இருக்கும். ஆனால் அந்த ரூல் அப்படின்னும் போது என்னன்னா ஒரு சிலருக்கு பாதிப்பு ஏற்படுது. அப்போ என்ன ஆகுதுன்னா மனசாட்சி ஒத்துக்கல, இல்லை நம்ம இதை வந்து அமல்படுத்தினா இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, இப்போ இதுக்கு என்ன பண்றது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு பக்கம் நம்ம என்னது, ஒரு பக்கம் சட்டத்தையும் மதிச்சானோ, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாதிக்கவும் படக்கூடாது. அப்போ இந்த இடத்துல மனசாட்சி நெருக்கடி வந்து என்ன பண்ணுது, இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ற ஒரு கொலைக்கு வந்து தப்பு பண்றாரு, அவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காரு, ஆனா அவர் தப்பு பண்றாரு, அப்போ அவர் லஞ்சம் வாங்குறாரு. இப்போ ஒரு பக்கம் வந்து என்னன்னா மனசாட்சி படி அவர் லஞ்சம் வாங்க தப்புன்னு நம்ம சொல்றோம் நினைக்கிறோம், ஆனா இன்னொரு பக்கம் அவரோட நெருங்கிய நண்பரா போயிட்டாரு, எனக்கு நிறைய உதவியெல்லாம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, இப்போ நான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நான் கேள்வி கேட்கறது, எப்படி தடுக்கிறது, இல்லைன்னா அவர் மேலே எப்படி நான் ஆக்ஷன் எடுக்கிறது, இல்லை கம்ப்ளைண்ட் பண்றது, இதெல்லாம் மனசாட்சி நெருக்கடி. அப்போ நம்ம வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நமக்கு அவசியம். இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னா அப்ப மனிதர்கள் மீது மனிதாபிமானம் அடிப்படையில் நம்ம நுண்ணறிவு வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அகைன் அதே தான், ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னும் போது அந்த ஸ்கீம்ல இருக்க சர்டன் கிரைட்டீரியா அப்படி தான் என்ன பண்ணணும்னா பெனிஃபிஷரி செலக்ட் பண்ணணும். ஆனால் அந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி போகும்போது உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம அந்த ஸ்கீம் மூலயமா அந்த திட்டத்தின் மூலயமா வந்து பயனடைய முடியாமல் போயிருது. அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணாமல் அவங்கள வந்து பெனிஃபிஷரி ஆட் பண்ணுறதா, இல்லை வேற என்ன ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் நுண்ணறிவு. வாட் இஸ் மீன் பை என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்? என்விரான்மெண்டல் எத்திக்ஸ்னா என்ன வந்து இப்போ நம்ம என்விரான்மெண்டல் அப்படின்னும் போது நம்ம நிறைய கோட்லாம் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம தலைவர்கள் சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகம் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கான மட்டும்தான் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்களுக்குமானது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்ப தண்ணி பூமி கட்டில இருக்கு, என் வீட்டுக்கு கீழே என்னுடைய நிலத்துக்கு கீழே இருக்க தண்ணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த தண்ணி அப்படின்றது வந்து நமக்கு மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. வந்து இப்போ காவிரியில் வரக்கூடிய தண்ணீர் வந்து கர்நாடகாவுக்கு எவ்வளோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, கேரளாவுக்கு எவ்வளோ, பாண்டிச்சேரிக்கு புதுச்சேரிக்கு எவ்வளோன்னு தான் முடிவு பண்றோம். ஆனா இது வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், ஸோ அதுக்கு எவ்வளோ வாட்டர் அப்படின்றது நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்றது வந்து அதை பத்தி யோசிக்க வைக்கிறது தான் ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த உலகம் வந்து உனக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல நீயும் ஒருத்தனா இருக்க, இந்த உலகத்துல இருக்க உயிரினங்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி பேசுறது தான் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் மூலியமா நம்ம படிச்சு நம்மளை இன்னும் மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள நல்ல ஒரு மனிதரா வந்து மாத்துறதுக்கு இந்த சாப்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த சாப்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நமக்கு 50 மார்க் இருக்கு, மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய எண்ணமா இருக்கு. ஓல்டு சிலபஸ்ல என்ன இருந்ததுன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருந்தது, மேக்ஸ் இருந்தது 50 மார்க்ஸ். நியூ சிலபஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே தூக்கிட்டு பிரிலிம்ஸ் மட்டும் மேக்ஸ் இருக்கு, என்ன பண்ணிட்டாங்க எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு டாப் சாப்டர் வந்து வச்சுட்டாங்க அறிமுக. இதான் ஃபர்ஸ்ட் டாபிக் ஃப்ரெண்ட் வந்து ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னா மனிதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடைமுகப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இன்டராக்ட் பண்றோம் அந்த என்விரான்மெண்ட்டை சுத்தி, நம்மளை சுத்தி இருக்கிறது அப்படின்ட்டு. அடுத்து எத்திக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி, இந்திய தத்துவ பள்ளியின் அறநெறிகள். இந்திய தத்துவ பள்ளிகள் அப்படின்னா வந்து இந்தியாவில் பல மதங்கள் தோன்றுச்சு. வந்து இப்போ இந்துயிசம் இருக்கு, சீக்கிசம் இருக்கு, ஜெயினிசம் இருக்கு, புத்திசம் இருக்கு, சௌராஷ்டிரம் இருக்கு, ஆனால் பல மதங்கள். உலகத்துல மதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்தியா ஒரு நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மதங்கள். அதுவும் வந்து என்ன சொல்லணும்னா கிமு அந்த 500 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மதங்கள் வந்து தோன்றுச்சு வந்து. ஸோ அது எல்லாமே தோன்றிய வேகத்தில் அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஒரு சில மதங்கள் மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கா வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதுல வந்து ஒரு சில மதங்கள் இந்தியாவில இருந்து வெளியே போயிட்டு வெளிநாடுகள்ல இருந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் புத்திசம் இந்தியாவில் அந்த அளவுக்கு ஃபேமஸா இல்லை, அதிகமாக ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆனா
ஸ்ரீலங்கால ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, மியான்மர்ல இருக்காங்க, வந்து மற்ற நாடுகளில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி மதங்கள் வந்து தோன்றுச்சு. அப்போ அந்த மதங்களுடைய மத கருத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா பிலாசபி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த பிலாசபி அப்படின்றது வந்து அனைத்து மதத்திலே இருக்கு. இந்து மதத்துல இருக்கு, முஸ்லீம் மதத்துல இருக்கு, கிறிஸ்டானிட்டில இருக்கு, புத்திசம், ஜைனிசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதத்திலையும் வந்து மத கருத்துக்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். சிக்கிசம் சொல்லிட்டு ஸோ அதுல ஃபேமஸான ப்ரீச்சர்ஸ் வராங்க, வந்து அந்த மத போதனைகளை சொல்லக்கூடிய தலைவர்கள் வராங்க, இல்ல மத தலைவர்கள் வராங்க. ஸோ அவங்களுடைய பிலாசபிகள், அப்ப அவங்களுடைய தத்துவங்கள், அந்த தத்துவங்கள் எதை வலியுறுத்துது அப்படின்னா வந்து அறக்கருத்துக்களை வலியுறுத்துது. நம்ம ஃபேமஸான நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படி சொல்லுவோம். சங்க காலத்து நூல்கள் அப்படின்னும் போது சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுவோம். 17 மேல் கணக்கு வந்து அது சங்கம் அறிவிய காலம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரியட் என்ன சொல்லுவோம்னா வந்து கிபி வந்து 300ல இருந்து 600ன்னு சொல்லுவோம் வந்து. ஸோ அப்ப கிபி 300ல இருந்து 600ல 17 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் 11 நூல் இருக்கும். அதுல முக்கியமான திருக்குறள். ஸோ அதே வந்து மதம் தொடர்புடைய கருத்துக்கள்லாம் முதல்ல கடவுளை வந்து பாத்தீங்கன்னா போற்றி பாடிட்டு அதுக்கப்புறம் தான் அறக்கருத்துக்களை பத்தி பேசுவோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கடவுளை போற்றி பாடாம எடுத்த உடனே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நூலா எது இருக்கு, கடவுளே இல்லாம பேசக்கூடிய அறக்கருத்துக்களை பேசக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னு சிறப்பு வாய்ந்த. அப்ப அந்த திருக்குறள் பத்தியும் நம்ம வந்து இதுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுல மற்ற தலைவர்கள் பத்தியும் படிக்கிற மாதிரி இருக்கும். தலைவர்கள் அப்படின்னு அரசியல் தலைவர்களும் இதுல வந்து இன்க்ளூடடா வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ அப்போ சுவாமி விவேகானந்தர், சர்தார் பட்டேல், இமானுவேல் காண்ட், அப்துல் கலாம், புத்தர் அண்ட் சாவித்ரிபாய் பூலே, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, குருநானக் அண்ட் கௌடில்யர் அப்படின்னு பார்க்குறோம். இவங்களை பத்திலாம் ஆல்ரெடி யார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கேட்டிருக்கேன் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ பிலாசபி அப்படின்னு பொறுத்தவரை தத்துவத்தை பொறுத்தவரை ஸோ அப்போ அவங்க சொன்ன கருத்துக்கள் அதன் அடிப்படையில் அவங்க சொன்ன கோட்டு மேற்கோள்களை போட்டு நமக்கு என்ன பண்ணணும், இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத கேட்போம். நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். வந்து இப்போ எக்ஸாம்பிள், வாட் வேர் த மேஜர் டீச்சிங்ஸ் ஆஃப் குரு நானக், எக்ஸ்பிளைன் த ரெலவன்ஸ் இன் த கான்டெம்பரரி வேர்ல்டு. அதே மாதிரி திருக்குறள் கூட அந்த இடத்துல போடலாம் வந்து. அப்ப திருக்குறள் என்ன சொல்ல வராரு, கான்டெம்பரரி வேர்ல்டுக்கு பொருத்தமா இப்ப என்ன இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம அதுல இருக்கிறத நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் வந்து இந்த செகண்ட் ஹெட்டிங்கா நம்ம வந்து பார்க்குறோம். இந்த இதுல வந்து நமக்கு டோட்டலா வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் 21 கொஸ்டின் இருக்கு. அடுத்து எத்திக்ஸ் ஆஃப் திருக்குறள். திருக்குறளே நம்ம தனியா என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க, திருக்குறள் அறக்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஎஸ்சி அதுக்குள்ள கூட நம்ம தனியா யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலாசபி அப்படின்ற ஏரியாக்குள்ள இதை கொண்டு வந்துருவாங்க. நமக்கு தனியாவே இருக்கு. மொத்தம் ஒரு 3 விதமான கேள்வி இருக்கு அப்படி பார்க்குறோம். இது திருக்குறளை கேட்டது வந்து. ஸோ ஒன்று என்னன்னா செங்கோன்மை பற்றிய அவரது கருத்துக்கள் மூலம் திருவள்ளின் நவீனத்துவத்தை ஆராய்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது நமக்கு குரூப் 1ல கேட்டது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான், சாரி 3ல. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து கலங்கமற்ற பொது நன்மையை விளைவிக்கும் போது பொய் உண்மையின் இடத்தை பிடிக்கிறது திருக்குறள் ஆயகம் வந்து. ஸோ இதை பத்தி வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வள்ளுவருடைய ஒவ்வொரு அதிகாரம் சொன்ன 133 அதிகாரத்துல அந்த ஒவ்வொரு அதிகாரத்துல என்ன சொல்ல வரான்னு ஓவராலா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருந்தது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். திருக்குறள் கண்டிப்பா எழுதணுமா அப்படின்னு அடுத்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நான் இங்கிலீஷ் மீடியம், நான் இங்கிலீஷ்ல தான் எழுத போறேன், அப்ப என்னால திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுறது கஷ்டம், இல்ல திருக்குறள் டிரான்ஸ்லிட்டரேஷன் பண்ணி எழுதலாமா அப்படின்னு மாதிரிலாம் நீங்க கேட்பீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணலாம், அதனுடைய பொருள் மட்டும் எழுதினா போதும். திருக்குறள் இந்த அதிகாரத்துல இப்ப செங்கோன்மை இருக்குன்னா செங்கோன்மை அதிகாரத்துல என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு அதுக்கான பொருள் எழுதினா போகணும், குறள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து அந்த சீர் வந்து சரியா ஞாபகத்துல இல்லை, இல்லைன்னா நான் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவேன், சந்திப்பிலே ஒற்றிப்பிலே எனக்கு ஏதாவது வந்துடும், அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து பொருள் மட்டும் எழுதிட்டுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா எழுதலாம், தாராளமா எழுதலாம். ஸோ அப்ப இந்த செயலோ அல்லது இலக்கியத்துல இருக்கக்கூடிய இந்த பாடல் வரியோ அப்படியே நம்ம எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதுல சொல்லப்பட்ட கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எளிமையா புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுவே போதுமானது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ், இன்ஸ்டிடியூஷனலிசம், எக்ஸ்டென்ஷனலிசம் வந்து அறநெறிகளின் வகைகள், உள்ளுணர்வுவாதம், இருத்தலியல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்போ உள்ளுணர்வுவாதம்னா என்ன அப்படின்றது, இருத்தலியல்னா என்ன. இப்போ இருத்தலியல் அப்படின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு யாரும் ஏதோ அட்வைஸ்லாம் பண்ண வேணும், எனக்கு தெரியும் நான் எப்படி வாழணும், நான் முடிவு பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையை எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன், நான் என்ன சாப்பிடணும், நான் என்ன ட்ரெஸ் போடணும், எல்லாமே நான் இருத்தலியல் நான் முடிவு பண்ணிக்கிறேன். யாரும் என் மேல திணிக்காதீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது சொல்றதான் இருத்தியல்வாதம். ஸோ அதுல வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். இல்ல பட்லர்ஸ் இன்ஸ்டிடியூஷனிசம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து குரூப் 1ல கொஸ்டின் வந்து கேட்டாங்க லாஸ்ட் இயர்ல அப்படி பார்க்கலாம். ஸோ இது நம்ம கிளாஸ்ல பார்க்க தான் போறோம். அடுத்து டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போ இதுல பர்ஃபார்மன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி பேஸ் பண்ணி அந்த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னும் போது நம்ம உடனே வந்து நம்ம போய் ஒர்க் பண்ற போற அட்மினிஸ்ட்ரேஷன்ல அப்படி கிடையாது. டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் அ சிட்டிசன் ஆகும், ஆஸ் எ ஃபேமிலி மெம்பர் ஆகும், ஆர் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆகும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்கு, ஒரு குழந்தைக்கு என்ன கடமை இருக்கு, ஒரு பெற்றோருக்கு என்ன கடமை இருக்கு,
ஒரு குடிமகனுக்கு என்ன கடமை இருக்கு, ஒரு அரசு பணியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன கடமை இருக்கு, அந்த கடமையை பத்தி பேசுறது தான் என்னன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது எல்லா விதமாவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா படிப்போம். அப்ப நம்ம படிக்கும் போது நமக்கு என்னன்னா ஒரு கிளியர் ஐடியா, இப்போ காமன் மேன்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கடமைகள் அப்படின்றது டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பாலிட்டியில வந்து பிரசிடென்ட்டுக்கு படிப்போம், பிரைம் மினிஸ்டர் படிப்போம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படிப்போம். ஆனா இந்த எத்திக்ஸ்னு வரும்போது ஒரு சிட்டிசனுக்கு எப்படி இருக்கணும், ஒரு பேரண்ட்டுக்கு எப்படி இருக்கணும், ஒரு சைல்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியதா இருக்கு. அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அண்ட் மாரல் அப்சல்யூட்டிசம் அண்ட் மாரல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு. ஸோ மாரல் அப்படின்னா என்ன அப்படின்றதான் அப்போ முழுமைவாதம், நன்னெறி தீர்ப்புகள், நன்னெறி அறநெறி கடமைகள் அப்படின்றது தான் இங்க வந்து நமக்கு சிலபஸ் ஹெட்டிங்க வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் மாரல் அப்படின்னு போறோம். அப்போ எத்திக்கல் மாரல், மாரல் அப்படின்னும் போது மாரல் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம பண்ணக்கூடிய கல்ச்சரலா வந்து பார்த்தீங்கன்னா சில நடவடிக்கைகள் வந்து சரின்னு இருக்கும், சில நடவடிக்கைகள் வந்து தவறுன்னு இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ்ப்படிதல், அவங்க சொல்றதை கேட்கணும், அவங்க முன்னாடி மரியாதை செலுத்தணும், இப்போ அவங்க முன்னாடி உட்காரக்கூடாது, அதெல்லாம் கல்ச்சரலாக இருக்கக்கூடிய மாரல் வேல்யூஸாக இருக்கும் சில சொசைட்டியில் வந்து. சில சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல், ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல் வந்து. ஸோ அப்போ ட்ரீட்டட் ஈக்குவலி, அப்போ பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி சின்னவங்களும் உட்காரலாம், அப்போ எல்லாருமே சமம் தான், அப்போ எல்லாரும் ஈக்குவலாக உட்காருங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ கல்ச்சரலாக வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு இருக்கும், சில இடத்துல வந்து சரின்னு இருக்கும். அப்போ அந்த கல்ச்சரல் அப்படின்றது வந்து கல்ச்சரல் பேஸ் பண்ணி இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இதுதான் வந்து சொசைட்டியை வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு. சொசைட்டியில் இந்த மாரல் அப்படின்னு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கூடியா இருக்கு. அப்போ மாரல் என்ன, அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கான நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றத நம்ம வந்து எடுக்க போறோம். அப்போ எத்திக்கல் டிசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்டிடியூட், இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வித் தாட் அண்ட் பிஹேவியர். ஆட்டிடியூட் அப்படின்னும் போது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஓவர் ஆட்டிடியூடா இருக்கு வந்து, ஹம்பிளா இருக்காங்க வந்து, பணிவா இருக்காங்க வந்து, கைண்டா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அப்ப என்னன்னா இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம லைஃப்ல. இதை நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கை முழுசும் சரி பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்மள அறியாமலே நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பையோ அல்லது கோபத்தையோ ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அப்ப நம்மளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து எப்படி இருக்கணும், இந்த ஆட்டிடியூட் எப்படி நமக்கு வந்து டெவலப் ஆச்சு, யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்படின்னும் போது ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அப்புறம் சொசைட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அப்புறம் சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன நீங்க ஒரு ஆட்டிடியூட் டெவலப் ஆயிருப்பீங்க வந்து. அப்போ ஒருத்தர் இல்லை ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கிடையாது, அவர் எதன் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரோ அதை பொறுத்து இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவங்களாம் எப்படி இருக்கணும், முதல்ல சரியா இருக்கணும், அப்போ இவங்களும் சரியா இருப்பாங்க. அப்போ அந்த ஆட்டிடியூட் அப்படின்னும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருக்கு வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் இது என்னன்னா போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் பாசிட்டிவ் இன்னொருத்தர் நெகட்டிவ் வந்து. ஸோ அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸில் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்க என்ன பண்ணுறாருன்னா அங்கே பேரிகேட் வச்சுறாரு, இந்த பக்கம் போக முடியாது வந்து. சார் நான் இப்படி தான் சார் போய் ஆகணும், நான் வேலைக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சொல்லுவோம் அதெல்லாம் போக முடியாது அவ்வளோதான் வந்து, இப்போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து. அதே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பேரிகேட் வச்சுறாங்க, இந்த பக்கம் போக முடியாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே யூட்டன் போட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் அப்படி போயிடலாம். அப்போ டேக் டைவர்ஷன், அந்த ரூட்டு ஆல்டர்னேட் ரூட் என்னன்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து. அப்போ ஆல்டர்னேட் ரூட் சொல்லாமல் எக்கடா கெட்டு போன்னு சொன்னால் அது நெகட்டிவ் ஆட்டிடியூடு. ஆல்டர்னேட் ரூட் சொல்லி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அவங்கள போக வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து அதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படி வரும். ஸோ அப்போ இது வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம வேலையில வந்து பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் இம்பாக்டை கிரியேட் பண்ணும் வந்து. ஸோ அதனால நீங்க திறம்பட வேலை செய்யலாம். இப்போ பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க வந்து, அதே மாதிரி பல சயின்டிஸ்ட் இருக்காங்க வந்து, பல பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா லைஃப்ல மிகப்பெரிய சக்சஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அப்போ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றதும் அது மாதிரி பணிவோட இருக்கு, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பணிவோட இருக்கு, அது ரொம்ப முக்கியம் வந்து. ஸோ இதை வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா சினிமா பிரபலங்கள்ல பார்ப்போம், இல்லை பொலிட்டிஷியன்ஸ்ல பார்ப்போம் வந்து. இப்போ சினிமா பிரபலங்கள் அப்படின்னும் போது வந்து இப்போ ஒரு இன்சிடென்ட்ல வந்து டைரக்டர் சொல்றாரு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நான் ஒரு முன்னாடி போனேன் அப்படின்னா உடனே ஏஞ்சி நின்று சார் வணக்கம் சார் குட் மார்னிங் சார் சொல்லுவார். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னடா அது அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, நம்ம டேரக்டரு, அது நம்ம யங் டேரக்டர், நமக்கு வந்து அவர் ஏஞ்சி நின்று மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா அவர் எங்கே உட்காந்து பார்த்துட்டு சுற்றி போவேன். அதனால இந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ள நான் பல கிலோமீட்டர் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப என்னன்னா அந்த பணியோட இருக்கிறது, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பணியோட இருக்கிறது அப்படின்றது வந்து யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா வந்து இப்ப நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் எடுத்து கத்துக்கணும். அதே நேரத்துல என்னதான் வந்து நம்ம வந்து அவங்களே டைரக்ட் பண்ற அளவுக்கு டைரக்டர் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வயசுல வந்து சின்னவங்க,
அனுபவத்திலையும் வந்து கம்மியானோம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவர் கொடுக்குற மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் அவருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராத மாதிரி சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க 2 பேரோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து சரியான ஒன்றா வந்து இருக்கு. அப்போ நமக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அதே மாதிரி இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது தான் நம்ம உயரத்துக்கு போக போக நமக்கு நல்ல ஒரு ஆட்டிடியூட் டெவலப் பண்றது அப்படின்றது ரொம்ப அவசியம் அப்படின்றது இது வந்து வெளிக்கொணருது அப்படின்னு. அடுத்து மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ். அப்போ அறம் சார்ந்தா மற்றும் அரசியல் சார்ந்த மனப்பாங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். அப்போ பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் அப்படின்னும் போது பொலிட்டிக்கலாக வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நிறைய கரப்ட் ப்ராக்டிஸாக இருக்கலாம், கிரிமினல் கேசஸாக இருக்கலாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக வந்து இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறது அது சம்மந்தமாக நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, அப்போ அதில் வந்து நேர்மையாக எப்படி இருக்குது, ஒழுக்கமாக எப்படி இருக்குது, பொது வாழ்வில் அப்படின்றத பற்றி நம்ம எழுதுன மாதிரி இருக்கும். எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், philosophical basis of governance and probity in governance and code of ethics and conduct. இப்போ கோட் ஆஃப் எத்திக்ஸ் கண்டக்ட் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் கூட இருக்கும். அப்போ நான் எங்களுடைய நிறுவனத்தில் நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் எங்களுடைய நிறுவனத்தோட ப்ராடக்ட்ல எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படலை, எந்த ஒரு விலங்கும் வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எங்களுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காங்க லேபர் ஃபோர்ஸில், மென்னுக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் எத்திக்ஸ்ல அவங்கள பற்றி சொல்லும் போது வந்து நாங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய லேபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லலாம். அப்போ நடத்தை விதியாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து பேசக்கூடிய இடமா வந்து இது வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல்ஸ், டிரான்ஸ்பரன்சி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் சர்வீஸ் டெலிவரி அப்படிங்க. அப்போ பொது நிர்வாக வல்லுநர்களின் முதன்மை பொறுப்புகள், தகவல்கள் பரிமாற்றம் மற்றும் சேவைகள் வழங்குவது வெளிப்படைத்தன்மை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டி ஆக்ட்னு ஒன்று வந்துருச்சு 2005 வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பப்ளிக் ஆஃபீஸில் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம அவங்க மக்கள் வந்து கேட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படின்றதுக்கு பதிலாக அந்த ஆஃபீஸில் என்ன வேலை நடக்குதோ ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கான ஒர்க் ஏதோ நடந்து முடிக்குது, ஒரு ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதில் பெனிஃபிஷியரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இவ்வளோ ஃபண்டு போய் சேருது. இதை நம்ம எடுத்து டிரான்ஸ்பரண்டாக வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா மக்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆர்டிஐயில் போட்டு கேட்டு வாங்கி நம்ம அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பரண்டா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் வந்து மாத்துறது அப்படின்றது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பார்க்குறோம். ஷேரிங் அண்ட் சர்வீஸ் டெலிவரி அப்படின்றத பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அண்ட் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக் சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட நம்ம வெளிப்படைத்தன்மையோட இருந்தோம்னா மக்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். ஸோ அதனால் மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்து மீது ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு. இதுதான் நீங்க அடுத்து நீங்க போயிட்டு அஸ் அ டெப்டி கலெக்டரா அண்ட் டிஎஸ்பியா இல்ல குரூப் 2 ஆஃபீஸரா நீங்க போய் இருக்கும்போது நீங்க பண்றதுக்கு நீங்க முயற்சித்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பத்தின டாபிக் தான் இது 10th. அடுத்து இதுல நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு ஃப்ரெண்ட். யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான் மெஜாரிட்டி. அதை நம்ம படிச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம், நோட்ஸ் மேக்கிங் பண்ண தான் போறீங்க. ப்ரொஃபஷனல் அண்ட் நான் ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன்ஸ், பொட்டன்ஷியலி பெனிஃபிஷியல் இன்டராக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரெக்கார்ட்ஸ், டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பவுண்டரிஸ், காம்பினன்ஸ். ஸோ அப்போ இதுல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். என்னன்னா ஒர்க் பண்ணும்போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, கான்ஃபிடென்ஷியாலிட்டி இங்க மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ஹைவே ப்ராஜெக்ட் புதுசாக போட போறாங்க அப்போ அந்த ஹைவே ப்ராஜெக்ட் எங்கே போட போறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நில எடுப்பு பண்ண போறாங்க, லேண்ட் அக்விசிஷன் பண்ண போறாங்க. அப்போ அதுக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு ஈவன் 4 மடங்கு கூட அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா நிலம் சுலபமா எடுக்கிறதுக்காக, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் எடுக்கிறதுக்காக அங்க யாருக்கெல்லாம் நிலம் இருக்கோ அவங்க கிட்ட வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னும் போது இதை பத்தி வெளியே லீக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க அந்த ப்ராஜெக்ட் போகக்கூடிய லைன்ல என்ன பண்ணுவாங்க, இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நிலத்தை கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு அரசாங்கத்தை திருப்பி விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படி பார்க்கணும். அப்படி மெயின்டைன் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து உண்மையிலே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க வந்து அந்த கிராம மக்கள் வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்றத நம்மளுடைய நோக்கமா இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசுது. நம்ம ப்ரொஃபஷனல் நான் ப்ரொஃபஷனல் இன்டராக்ஷன் அப்படின்றத பத்தியும் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஓகேவா? அடுத்து அந்த கன்சல்டேஷன் ஆஃப் எத்திக்கல் ஆப்ளிகேஷன், எத்திக்ஸ் அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன் வந்து. ஸோ அப்போ எத்திக்கல் ஆப்ளிகேஷனா என்ன, வந்து எத்திக்ஸ் அண்ட் நான் எத்திக்ஸ் வந்து டிஸ்கிரிமினேஷன் என்ன வந்து. அப்போ நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது அது எத்திக்கலா இருக்கா இல்லையா, வந்து நான் எத்திக்கலா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அப்போ இதை பத்தி நம்ம படிக்கிறது, அதுக்கான டெஃபினேஷன்ஸ் படிக்கிறது, வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம கொண்டு போறது அப்படின்னு பார்க்கணும். சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்றது ஈவன் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனிலையும் சிட்டிசன் சார்ட்டர் இருக்கும், ஒரு பப்ளிக் ஆஃபீஸ்லயும் இருக்கும், ஒரு பிரைவேட் ஆஃபீஸ்லயும் இருக்கும்.
அப்போ குடிமக்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் தரோம், வந்து இங்கே என்னென்ன சர்டிஃபிகேட் தரோம், எத்தனை நாளில் தரோம், அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்து வந்து யார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதா என்னன்னா சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறது. ஸோ அதை வந்து எல்லா நிறுவனங்களும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வெளிப்படையாக வந்து போட்டிருப்பாங்க. அப்போ மக்கள் அந்த ஆஃபீஸ்க்கு என்டர் ஆனவனே அது பளிச்சுன்னு தெரியுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா ஸோ அதுதான் சிட்டிசன் சார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்றது அதன் அடிப்படையில் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு 2005 வந்து பார்க்குறோம். சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன். ஸோ கரப்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆகுது, இல்லை டிராஃபிக் போலீஸ் கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினலாக கரப்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, மக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா யாருமே கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியாது, கரப்ஷன் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும். இப்போ ஒரு அஃபீஷியலும் பப்ளிக் ஆஃபீஸரும் அதே மாதிரி ஒரு பப்ளிக்கும் மக்களும், அப்போ மக்களும் அரசும் ஒன்னா சேர்ந்து தான் கரப்ஷன் பண்றாங்க. இப்போ அரசே கரப்ஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அரசு அப்படின்றது கரப்ஷன்ல தடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் இது மக்கள் கையில தான் கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கான வழி இருக்கு அப்படின்னு. அப்ப மக்கள் கையில எப்படி வழி இருக்கு அப்படின்னா வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 கியூ இருக்கு, லாங் கியூ இருக்கு. அப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போறாங்க. ஸோ அப்போ இதுல யாரெல்லாம் முன்னாடி இருக்காங்களோ அவங்கள விட ஓவர்டேக் பண்ணி பின்னாடி இருக்க ஒருத்தர் போகணும்னா என்ன பண்றாரு, இவர் போய் லஞ்சம் கொடுக்குறாரு. கொடுத்து இது மூலியமா என்ன பண்றாருன்னா என் வேலை சீக்கிரமா முடியும். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த லஞ்சம் அப்படின்னு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா மக்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா மற்றவங்களை விட எனக்கு ப்ரிவிலேஜ் வேணும், என்ன தனியா கவனிக்கணும், எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், என் வேலையை ஃபாஸ்டா பண்ணி கொடுக்கணும், நான் என்ன பண்றேன் அப்படின்னா பணம் கொடுக்குறேன். இப்படிதான் என்ன ஆகுதுன்னா கரப்ஷன் ஆரம்பிக்குது. அப்ப எல்லா இடங்களையும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல பெரிய கியூ இருக்கு டாக்டர் பக்கம். அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு முன்னாடி போறது. அப்ப டோக்கனை வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்றது. இது எல்லாமே கரப்ஷன் பிராக்டிஸ்க்கான காரணமா இருக்கு. இப்ப யாருமே பணம் கொடுக்கல, சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி தானே ஆகணும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட இந்த அப்ரூவல் வந்து கொடுக்குறாங்கல்ல, இந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லைனா வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு அப்ரூவல், அந்த அப்ரூவலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. வித்தின் இந்த பர்டிகுலர் டைம் லைனுக்குள்ள அப்ரூவல் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆயிடும். ஏன் இந்த மாதிரியா பண்றாங்கன்னா இந்த டிலே பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து கரப்ஷன் தான். அப்படி கவர்மெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த அபிஷியல்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க டிலே பண்றாங்க. எல்லாமே சரியா இருக்கு, அப்ப ரிஜெக்டே பண்ண முடியாது, ஆனா அப்ரூவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சரி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் ஃபார் திஸ் ரீசன் சொல்லி போட்டு ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா அப்படி ரிஜெக்ட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்லயும் அப்ரூவல் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட். அப்ப கரப்ஷன் ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா கரப்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆன இடம் வந்து மக்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதுல விசில் ப்ளோவர், சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன், விசில் ப்ளோவர் அப்படின்னு முக்கியமானவங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, கரப்ஷன் வெளியே கொண்டு வராங்க. இவங்க மீடியாவா இருக்கலாம், ஈவன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் 1 ஆஃபீஸரா இருக்கலாம், குரூப் 2 ஆஃபீஸரா இருக்கலாம், ஒரு காமன் மேனா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இந்த விசில் ப்ளோவர் அப்படின்னு இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஆக்ட் என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. பட் சுப்ரீம் கோர்ட்டோட கைடன்ஸ்ல தான் இது என்ன பண்ணாங்க, ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து இந்தியாவில். அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் பாலிட்டி அண்ட் டிட்டர்மினேஷன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் த நியூ லா வந்து அண்ட் லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அண்ட் பப்ளிக் லைஃப் வந்து இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய கீவேர்டு கொஸ்டினை கேட்டு கான்ஸ்டியூஷன் மாராலிட்டி என்ன, எத்திக்கல் கண்டக்ட்னா என்ன அப்படின்றது அதில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து அடுத்து மிஸ்லெனியஸ் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் மொத்தமாக இங்கே போட்டிருக்கோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளாஸ்ல கவர் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பிவைக்யூ அப்படின்றது அனலைஸ் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் உங்களை பண்ண வச்சிருவோம். அதுக்கப்புறம் கிளாஸ் பேஸ் பண்ணி நோட்ஸ் அண்ட் பிவைக்யூ அனலைஸ் பண்ணி நோட்ஸ் அண்ட் டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் பேஸ் பண்ணி நோட்ஸ், இது 3 ஒன்னா சேரும் போது குரூப் 1 மெயின்ஸ்ல கேட்குற அந்த 4 கேள்விக்கான ஆன்சர் அப்படின்றது கண்டிப்பா உங்களால சூப்பரா எழுதிட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதுல வந்து நீங்க 100% நீங்க கான்ஃபிடென்டா வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 18 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாலிட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிச்சு பாலிட்டிலேருந்து செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர், திருப்பி ஃபர்ஸ்ட் பேப்பர் சொல்லிட்டு உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அண்ட் பிவிக்யூ அனாலிசிஸ் அப்படின்றது ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9360533992 அப்படின்ற நம்பரை காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு டீட்டெயிலான கைடன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் இருக்கு அண்ட் எம்பிசிஎம் பேட்ச் இருக்கு. வந்து எம்பிசிஎம் பேட்ச் காம்பரன்சிவா நீங்க குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அது நீங்க பாஸ் பண்ற வரை எத்தனை தடவை வேணாலும் நீங்க மெயின்ஸ் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் சொல்லிட்டு நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் கிளாஸ் அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல் சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுக்கான புக்ஸ் கொடுத்துரும். அதே மாதிரி மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது சீனியர் ஸ்டூடெண்ட், நான் ஏற்கனவே பிரிலிம்ஸ் படிச்சிருக்கேன், பிரிலிம்ஸ் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னும் போது மெயின்ஸ் நான் இதுவரை பண்ணதே இல்லை அப்படின்ற ஸ்டூடெண்ட்டுக்கு மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கு. அண்ட் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து திஸ் இயர் யாரெல்லாம் வந்து மெயின்ஸ் எழுத போறீங்களோ, குரூப் 1 மெயின்ஸ் எழுத போறீங்களோ, ஸோ அவங்களுக்கான ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எத்திக்ஸ் அப்படின்றத நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்றோம். ஸோ அடுத்து வந்து நாளைக்கு கிளாஸ்ல பாலிட்டி அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டோட நம்ம நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.